நாங்க நேர்மையா தாயே ஷோ நடத்துறோம், எந்த சீட்டிங் டாஸ்கில் நடக்க விட மாட்டோம், கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. அதை மீறி நடக்குதுன்னா அது யதார்த்தமா நடக்கிற விஷயங்கள். அதை போய் நீங்க பெருசுப்படுத்தி வெளியில நீங்க தப்பா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களே தவிர உள்ள எந்த தப்பும் நடக்கல, கரெக்டா தான் நடந்துட்டு இருக்கு. அதை அர்ச்சனா வேணா மாத்தி சொல்லிருக்கலாம். அர்ச்சனா கூட சந்தேகத்துல சொல்லிருக்காங்க தவிர உறுதியா சொல்லல. என்ன அர்ச்சனா அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம தானே தலைக்கு என்ன சொல்ல தோணும்? ஆமாங்க சார் சொல்லி ஒத்துக்குதான் தோணும், வேற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா அவங்க இருக்குது பிக் பாஸ் ஷோக்குல அப்படியே வச்சுக்கிட்டாலுமே சார் இத்தனை கோடி மக்கள் பாக்குறாங்க. அது அன்னைக்கு நைட் ஏன் விஜய் டிவில டெலிகாஸ்ட் பண்ணாம கட் பண்ணீங்க? அந்த மூவ்மெண்டே கிட்டத்தட்ட அந்த டாபிக்கே எடுக்காம இதுவரையும் மறைச்சிருந்தீங்க. இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால கொஞ்சம் வைரலா பயங்கரமா பரவினதுக்கு அப்புறம் சோசியல் மீடியால இருக்க மக்கள் அதை பத்தி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க விஜய் டிவில நீங்க ஷோல காமிட்டுறீங்க. சோசியல் மீடியால லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க, பேசுவாங்க. ஆனா விஜய் டிவில போட்டாதானே கோடிக்கணக்கான போய் சேரும். அந்த விஷயத்தை நீங்க அன்னைக்கு மூடி மறைச்சிங்க. ஏன் மறைச்சிங்க? அன்னைக்கே வந்து நாங்க நேர்மையா தான் பண்றோம் சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்கலாம். கிராமங்கள்ல டிவில ஷோ பாக்குறவங்க எல்லாம் என்ன தெரிஞ்சிருக்கும்? ஓ, ஒருவேளை இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை அர்ச்சனா தப்பா புரிஞ்சிருச்சு, அதையும் இப்ப பிக் பாஸ் மூலமா கமல் சார் தெளிவு பண்ணிட்டாரு அப்படிதான் தோணும். இன்னொரு விஷயம், இந்த சீசன்ல பயங்கரமா நோட் பண்ண விஷயம் என்னன்னா, குறும்படமே அவ்வளவா போடவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் போடவே இல்லைங்கிற மாதிரி யோசிக்கிறேன். ஏன் இத்தனை சீசன்ல குறும்படங்கள் ஒண்ணு போட்டு காமிச்சீங்க, இந்த சீசன்ல ஏன் குறும்படமே போடாம சீசன் கொண்டு போயிட்டு இருக்கீங்க? ஏன் புள்ளிங்க எங்களோட புட்டு வெளுத்து போயிரும்னா? ஆனா ஒண்ணுங்க, ஆனா அர்ச்சனா சொன்ன பதில் உண்மையிலே அவேசங்க, உண்மையிலே கிளாப் பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு நம்ம தானியத்துக்கு சூப்பரான பதில் சொல்லிச்சு. அந்த இடத்துல நான் வந்து ஓப்பனிட்டா சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தா வந்து அது உண்மையா பொய்யா சொல்லி எனக்கே கன்ஃபார்மா தெரியாம அதை நான் ஓப்பனா சொல்லி அவங்க ஹர்ட் ஆகி அதனால பெரிய பிரச்சனைகளா வரும். அவங்க மனசு ரொம்ப பாதிக்கும். நான் ஒருத்தவங்க மேல பழி போட்ட மணி ஆயிரம் சொல்லி அர்ச்சனா சொன்ன அந்த மூவ்மெண்ட் இருக்கு. உண்மையிலே தானே தெளிவி நீங்க வேற எங்கேயோ இருக்கீங்க. இதனாலதான் உங்களுக்கு வந்து மத்த ஹவுஸ்மெண்ட் சொன்ன 3 மடங்கு ஓட்டு அதிகமா வந்துட்டு இருக்கு. அப்பவே பிக் பாஸ் விஷயத்தை கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் பார்த்துட்டு கடைசி திருப்பி அர்ச்சனா கிட்ட தான் வந்து நின்னாரு நம்ம கமல் சார். இப்போ உங்க சந்தேகம் தீந்துருச்சா அப்படின்னு சொல்லி என்னையா சொன்ன, என்ன குறும்படம் காமிச்சு எதுவுமே பண்ணாம சந்தேகம் தீந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த கேப்ல என்னமோ நடந்திருக்கு. விஸ்ராமணம் இப்படி ஒரு ஒஸ்ட் நம்ம பார்க்கவே முடியாதுங்க. கிட்டத்தட்ட நம்ம விஷ்ணு வந்து விஸ்ராமணத்தை பேரை சொன்னாலுமே அப்படி சண்டை போறாங்க. ஏன் நீ எப்படி சொல்ல போச்சு, என்ன நீ எப்படி யூஸ் பண்ண போற, என் பேரை நீ எப்படி யூஸ் பண்றேன்னு சொல்லி பயங்கரமா டார்கெட் பண்றாங்க. பிக் பாஸ் வீட்டுல இருக்கு நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்படி கேவலமா இருக்கு அவங்க ஆட்டிடியூட். அது மட்டும் இல்லாம நம்ம தானே தலைவி வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லாரும் கையில செக் பண்ணி பார்த்தேன், விஸ்ரா மேடம் கையில நெயில் பாலிஷ் இருந்துச்சு, அதுவும் மெரூன் கலர் நெயில் பாலிஷ். அதனால அவங்க நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மத்த யாருமே சொல்லாம நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. நான் அப்பவே விஜய் சொல்லி அதை அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே என்ன பேர் நீ எப்படி சொல்ல போச்சு, நீ என்ன லூசா மென்டலா, நீயே எப்படி ஜட்ஜ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி விஸ்ராமன் பொங்கி எழுந்து அர்ச்சனா கேட்க கூடாத கேள்வி இல்லைங்க, அத்தனை கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு நம்ம தானே தலைவி மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மேடம், பார்த்து பேசுங்க வார்த்தையை அப்படின்னு சொல்லி வாணி கொடுத்தது மட்டும் இல்லாம சூப்பரான எக்ஸ்பிளேஷன் பண்ணாங்க. அந்த இடத்துல ரூல் பண்ற அதிகாரம் எனக்கு இருந்துச்சு. நான் முன்ஜாக்கிரதையா நான் பார்க்க வேண்டியது, ஜட்ஜா பார்க்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண. அதுக்கு மாயாவும் பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க. ஆமா அவங்க கடமையை தான் அவங்க செஞ்சாங்க. மாயா தினேஷ் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம தானே தலைவி அர்ச்சனா பண்ண சரின்னு நம்ம விஸ்ராமணம் ஒத்துக்கவே இல்லை. என்ன மனுஷிடா இது அப்படின்னு தலையில அடிக்க தோணுது. புரியலன்னா அவங்களை எப்படிலாம் டார்கெட் பண்ணலாம், அவங்க பண்ற விஷயங்கள் தொட்ட 90க்கு நம்ம குத்தம் சொல்லிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி விஸ்ராமணம் பண்ற இந்த விஷயம் அவங்களுக்கே பெரிய கேடா விளைவிக்க போகுது. மேட்டர்ல கமல் சார் முட்டு கொடுத்தது ரொம்ப கேவலமான விஷயமா இருந்தாலுமே நம்ம தானே தலைவர் பதில் சொன்ன விஷயம் சரி, அதுக்கு ரியாக்ட் பண்ண விதமும் சரி, அதுக்கு தமிழ வந்து பழியை தட்டி விட்டு அதுக்கு பதில் சொன்ன விதமும் சரி, உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு. சும்மா மாச தெறிக்க விட்டுருந்தாங்க நம்ம தானே தலைவி. நம்ம தானே தலைவியை பார்த்து விஸ்ராமணம் கேட்ட கேள்வி எல்லாம் சரியா, அவங்க கருத்து என்ன, அதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அப்படி பல பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய் பாய்.